ஹாய். ஆயில் ஃபில்டருங்க. ஆயில் ஃபில்டரில் ஆர்டினரி போட வேண்டாம்னு ஏன் சொல்கிறோன்னா, அது கொஞ்சம் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற கேட்டுக்குங்க. இது வந்து ஒரு ஆர்டினரி ஃபில்ட்ரு, கம்பெனி பேர் வேண்டாம். ஆனால் டூப்ளிகேட் ஃபில்ட்ரு. இது வந்து ஒரிஜினல் ஃபில்ட்ரு. எமகா பேக்கிங்கில் வருது பாருங்கள். இது V3யோடது ஒரிஜினல் ஃபில்ட்ரு. இது ரெண்டுக்கும் ஹைட்டில் வித்தியாசம் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே மேலே வர்ற அந்த ஓரிங்கில் இருக்கிற ஹைட்லேயும் வித்தியாசம் வரும். இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ஒரிஜினல் ஃபில்ட்ரு போடுறீங்களா, பக்காவாக இது க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா. ஆனால் இதே நீங்கள் ஆர்டினரி ஃபில்டர் போடும்போது க்ளோஸ் ஆகுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம ஓவர் டைட் பண்ணும்போது அமுத்தி உட்காந்துருவோம், கேப் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபில்டருக்குள்ளேயுமே வெளியில் வச்சு ஆயிலை ஃபில் பண்ணி பார்ப்போம். ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் தனித்தனியாகவே வைக்கிறேன். இந்த பேப்பர் எலிமெண்ட்டோட விஷயமே இதுதான். இது ஒரிஜினலுக்கும் ஆர்டினரிக்குமான வித்தியாசம். இதனால தான் இது ரேட்டு வேரியேஷன் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் எலிமெண்ட் எவ்வளோ சீக்கிரம் ஈரமாகி ஆயில் வெளியில் வருது, எவ்வளோ லேட்டாக உள்ள ஆயில் வைக்குதுன்னு பாருங்க. பார்த்துருப்பீங்க, ஆர்டினரியில் எவ்வளோ குயிக்காக ஆயிலே ஃபில்டர் ஆகாமல் டக்குன்னு வெளியில் வருது. ஓய் ஃபில்டரில் அந்த பேப்பர் எலிமெண்ட் நனைஞ்சு வெளியில் வரக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். இதனால தான் எப்போவுமே ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரிஜினல் ஃபில்டராகவே போங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் டூப்ளிகேட் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் வித்தியாசம் வரும். ஆனால் நீங்கள் ஊற்றுற ஆயில் வந்து இதை விட விலை ஜாஸ்தியாக ஊற்றுவீங்க. சீக்கிரமாக உங்கள் இன்ஜின் கேடாகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஃபில்டரே போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் இன்ஜினுக்கு நல்லது. ஓகே, இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.